ரத்னவாணி சமுதாய வானொலி ரத்னவாணி. உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை, அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி, விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சியின் கடந்த வார பதிவுகளில் விஞ்ஞான அறிவியல் சார்ந்த அறிஞர்களின் புது அறிவுகளும் அனுபவங்களும், மருத்துவத்துறையில் வல்லுநர்களாக திகழும் மருத்துவர்களின் அறிவுரைகளும் மற்றும் அனுபவங்களும், மேலும் அறிவியல் சார்ந்த பாரதியின் தமிழ் இலக்கிய பங்களிப்புகளை பற்றியும் நமது அனுபவ நிகழ்ச்சி மூலமாக ஆன்றோர்களுக்கு பகிர்ந்து வந்தோம். இனி வரும் தொகுப்பின் மூலம் ஆன்றோர்கள் உட்கொண்ட ஞானமும் அவர்களின் கருத்துக்களும் பின்னூட்டம் என்னும் ஃபீட்பேக் பதிவாக இனி வரும் அனுபவ நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்பப்படும். வணக்கம். நான் ரத்னம் காலேஜில் பிஆர்ஓவ பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆபீசரா கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக பணியாற்றி வர்றேன். இப்போ எங்களுடைய கல்லூரியில ரத்னவாணிங்கிற ஒரு 90.8 சேனல்ல மக்கள் காண்டி நல்ல செய்திகளை பரப்ப எங்களுடைய கல்லூரியின் சார்பாக நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல நான் சில செய்திகள்லாம் நான் அப்பப்ப கேட்பேன், நிகழ்ச்சிகளையும் நான் அடிக்கடி தொடர்ந்து கேட்பேன். இதனுடைய வளர்ச்சியில என்னுடைய பங்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நான் ரத்னவாணியில இப்படி சில செய்திகளை கேட்டிருக்கும் போது ஒரு அஸ்ட்ராலஜி, சயின்டிபிக், அதாவது விஞ்ஞானத்தை பற்றி இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் இது சம்பந்தமான சில செய்திகளை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னு விரும்புறேன். என்னுடைய பெயர் மாதவராஜ். நான் காவல்துறையில சார்பு ஆய்வாளராக கோவை மாநகரில் சிறப்பு நுண்ணறிவு பிரிவுல பணியாற்றிருக்கிறேன். 36 ஆண்டு காலம் சிறப்பா பணியாற்றிருக்கிறேன், நேர்மையா பணியாற்றிருக்கிறேன். பெருமையாவும் இருக்கு. பல சாதனைகள் பண்ணிருக்கேன், முதல்வர் பதக்கம் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் தாண்டி என்னுடைய சிறப்பு நுண்ணறிவு பிரிவுல நான் கண்டுபிடிச்ச சில அரிய வகை வழக்குகள்ல நான் சிறப்பாக புலனாய்வு செய்து அதனுடைய வெற்றிக்கு அதனுடைய சாதனையாவே நான் நினைக்கிறேன். இதை எத்தனையோ அதிகாரிகள் என்னை பாராட்டிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. மக்களுக்கு சேவை செய்யறது என்னுடைய பணி, முதல் பணி. அதனால என்னுடைய காவல்துறையில இந்த பணியில் இருந்தாலும் என்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் தேனி மாவட்டம் கம்பம் பொதுப்பட்டியில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். கல்லூரி வரை சென்று படிச்சிருக்கிறேன். உத்தமபாளையம் ஹாஜி திராவிடர் கல்லூரியில படிச்சிருக்கிறேன், டிகிரி. இது முடிச்சுட்டு நான் காவல்துறையில பணியாற்றிருக்க வேண்டி ஆர்வம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்ட்டா, நான் சிறு வயதிலேயே டிடெக்டிவ், புலனாய்வு, ஆராய்ச்சி பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எடுத்து படங்களை பார்ப்பேன். அதுல எனக்கு சிஐடி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காவல்துறையில சேர்றதுக்கு என்னுடைய பேசிக் என்ன அப்படின்ட்டா, நான் விரும்பிய நடிகர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய படங்களை
136 படங்கள்ல ஒரு 100 படத்துக்கு மேல பார்த்திருக்கேன். அதுல அவர் முதல் படமே காவல்துறையில சேர்ந்ததுதான். நிறைய சிஐடி படங்கள் அவர் பண்ணதுனால அவருடைய படங்களை பார்த்தும் நான் ரகசிய போலீஸ் 115 இந்த மாதிரிலாம் ஆர்வத்தில் நான் படம் பார்த்து காவல்துறையில சேர்ந்து அவர் நேரடியாக காவல்துறையில அவரை நேரடியாக முதலமைச்சராக இருக்கும்போது பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சேர்ந்தேன். அந்த மாதிரி கோவையில் நான் காவல்துறையில பணியாற்றிருக்கிறேன். இதை மேலும் எப்படி சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கையில பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்கிறோம். உண்மையாவே சொல்ல போனா இன்றைக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு அன்றைக்கு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சட்டை, ஒரே ஒரு ட்ரௌசர். இது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட, காமராஜர் கொடுக்கப்பட்ட ஒரு ப்ளூ ட்ரௌசர், வெள்ளை சட்டை. இதெல்லாம் நான் போட்டு அந்த ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த காலங்கள் மலர் நினைவுகள் மாதிரி இப்ப நினைச்சு பாக்குறேன். ஒரே ட்ரௌசர்ல நான் வாழ்க்கை ஓட்டியிருக்கிறேன் கஷ்டப்பட்டு. அது இன்னும் நிறைய சொல்லணும்னா அவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் தாண்டி படிச்சு வந்தாதான் கல்வி தான் நம்மளை வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இது ஒரு பெரிய எனக்கு உங்களுடன் பேசுறதுக்கு, பொதுமக்களிடம் பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். கிழிஞ்ச சட்டையோட நான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். அதுக்கடுத்து கல்லூரியை தாண்டி வேலைவாய்ப்பு தேடி வரும்போது இப்ப அதிகாரிகள்லாம் ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாம் எப்படி நல்லா, உதாரணத்துக்கு சைலேந்திர பாபு இப்ப டிஜிபியா இருக்கார் தமிழ்நாட்டில். இவருடைய பீரியட்ல நான் கோயமானர்ல பணியாற்றிக்கிறேன். அப்ப ரோல் மாடலா இருப்பேன், மற்றவங்க மாதிரியே நம்மளும் இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால ஒவ்வொருத்தரும் நீங்களும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு நீங்க ரோல் மாடலா வரலாம். அதுதான் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். அந்த வகையில் நான் அப்படி உருவாக்கி இருக்கிறேன். மேலும் நாம இதை பற்றி பேசணும்ட்டா இப்ப இந்த ரத்னவாணி இந்த கல்லூரியில, ரத்னம் கல்லூரியில பிஆர்ஓவா நான் சேர்றதுன்னா காவல்துறை முடிச்சு கல்வித்துறைக்கு பணியாற்றும் போது கல்வித்துறையில ஆசைப்பட்டேன் ஒரு ஏதோ வாத்தியார பண்ணு. ஆனா அது இப்ப நிறைவேறிச்சு. இங்க இருக்கிற மாணவர்களுக்கு நான் டிசிப்ளின் பற்றி நான் நிறைய கத்துக் கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆபீசர் தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்லூரியிலும் இருந்தா டிசிப்ளின் இன்னும் நல்லா இருக்கும்பாங்க. ஆனா கோவை மாவட்டத்தில் 1-2 ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, அதுல நானும் ஒருத்தன். டிசிப்ளின் தான் எனக்கு இங்க முக்கியம். அதுபோக கல்லூரியுடைய பாதுகாப்பு, பேரண்ட்ஸ் எப்படி நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க, பேரண்ட்ஸ் எதுக்கு வேண்டிய அனுப்பிச்சாங்க, இந்த கல்லூரியை தான் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க டிசிப்ளின் இருக்கும், இங்க கல்வித்தரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சேர்க்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு நம்பிக்கையா நம்ம இதை செய்யறோம். சேவையாகத்தே செய்யற வழிய இங்க எனக்கு வேலை சம்பளம் அப்படி நான் பணியாற்றல. சிறப்பாக இந்த கல்லூரி விட்டு வெளியே போனவங்க நல்ல ஒரு வேலையில சேர்ந்திருக்கேன்னு சொல்லி திரும்பி என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கும். அது மாதிரி நானும் இருந்திருக்கிறேன், தொடர்ந்து பணியாற்றுக்கிறேன். இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வரலாம். இப்போ இந்த சமுதாய வானொலி ரத்னவாணி நம்மளுக்கு இப்ப நேஷனல் இன்னோவேஷன் பவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பாக டாக்டர் ஜே.ஆர். பழனிசாமி அவர்கள் பேசினாரு. அதை நான் முழுமையா கேட்டேன். இதை டாக்டர் கீதா அப்படிங்கிறவங்க பேட்டி எடுத்தாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக எங்களோட கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். இது எங்களுடைய ஒரு கடமைன்னு சொல்லலாம். தனியா இதுல கிடையாது, எங்களுடைய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஒர்க்ல இதுவும் ஒரு பார்ட்டா எடுத்து, அதுவும் போக நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் கூட இணையிறது எனக்கு இன்னும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். வணக்கம் டாக்டர் பழனிசாமி. வணக்கம். வணக்கம் மேடம். எங்களுக்கு நீங்க உங்களோட பிகினிங்ல இருந்து நீங்க எங்களுக்கு உங்களை பத்தி எல்லா சமாச்சாரம் சொன்னீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்கறதுக்கு. எப்படி நீங்க எங்க பிறந்தீங்க, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஊக்குவிச்சாங்களா, நீங்க சயின்ஸ்க்கு எப்படி நீங்க சாய்ஸ்ல வந்தீங்களா இல்ல கம்பல்ஷனா வந்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசுல இருந்து நீங்க எங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சது எல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் என்லைட்டனிங்கா இருக்கும். நான் சொல்றேன் மேடம், கண்டிப்பா நான் சொல்றேன். இப்போ தற்போது திருப்பத்தூர் மாவட்டம்னு ஒண்ணு இருக்கு. வேலூர்ந்து பிரிந்த திருப்பத்தூர் மாவட்டத்துல, திருப்பத்தூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஜெயபுரம் ஒரு சின்ன கிராமம் தான் அது. அந்த கிராமத்துல அரசு உயர்நிலைப் பள்ளியில நான் படிச்சேன். SLC படிச்சது அங்கதான் படிச்சேன் நானு. அப்ப படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம இதுல திருப்பத்தூர்ன்றது கிராமமா இருந்தா கூட, நான் சொல்றது ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னெல்லாம் இந்த ஸ்கூல்ல சயின்ஸ் சொல்லி கொடுக்கும்போது தன்னை ஆர்வம் நமக்கு வர்றது சகஜம் தான். அது மத்த சப்ஜெக்டை விட ஏன் ஆர்வம் வருது அப்படின்னா, நம்ம மத்ததெல்லாம் பாக்குறோம். ஆனா இது நேரடியா அந்த மாடல்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. நமக்கு இருந்த பகுதி தராசை வைக்கிறாங்க.
மனித எலும்புக்கூடம் வச்சு சொல்றாங்க, தாவரங்களை பத்தி எல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு ஆர்வம் வருது. மத்ததெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸை படிக்கும்போது நம்ம பேப்பர்ல பாக்குறோம், எழுதிடுறோம். ஆனா இது நேரடியாக நம்ம பார்க்கத்தான் நம்ம அறிவியல் படிக்கணும் ஒரு எண்ணம் இருந்தது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் டைம் படிக்கிற நேரத்துல எல்லாம் வந்து இந்த சயின்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்காட்சிகள், இந்த எக்ஸிபிஷன் இல்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு நாங்க அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் அந்த டவுன்ல திருப்பத்தூர்ல பார்க்க வேண்டி இருந்தது. சோ அந்த ஒரு நேரத்துல என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த மாதிரி அறிவியல் இருந்தாக்க நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நான் வந்து ஜெயபுரம் கிராமத்துல வந்து 1961 ஆண்டு கிட்டத்தட்ட நானும் சீனியர் சிட்டிசன் தான். இப்போ உங்க அதே ஏஜ் குரூப் வந்துட்டு நான் 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த 1961 ஆண்டு மே 10ஆம் நாள் நான் பிறந்தேன். என்னுடைய தந்தையார் பெயர் ராஜகோபால், தாயார் பெயர் வந்து லட்சுமி சரஸ்வதி அம்மாள். அவங்களுக்கு நான் மூத்த மகனா பிறந்தேன். என் கூட வந்து 5 சகோதர சகோதரி, எனக்கு அடுத்து இளையவர் ஒருத்தர் இருந்தார். அப்புறம் 3 சகோதரிகள் இருக்காங்க. நான் அந்த திருப்பத்தூர்ல வந்து திருப்பத்தூர்ல நீங்க துயநெஞ்ச கல்லூரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆப்டர் SLC ஐ வென்ட் டு த துயநெஞ்ச கல்லூரி புகுமுக வகுப்பு படிச்சுட்டு அங்கேயே BSc பிசிக்ஸ் சேர்ந்தேன். நான் BSc இயற்பியல் என்ன சேர்ந்து எனக்கு அறிவியல் ஆர்வம் இருக்கிறதுனால நான் அந்த அறிவியல் துறைக்கு தேர்ந்தெடுக்க போயிட்டேன். நான் எனக்கு வேற துறைகள் படிக்கலாம்னு கூட சயின்ஸை தெரிஞ்சுக்கிறதுனால பிசிக்ஸா வந்து நான் வந்து திருப்பத்தூர்ல அந்த துயநெஞ்ச கல்லூரியில BSc படிச்சேன். BSc படிச்சுட்டு ஒரு 2 ஆண்டு இடைவெளியில என்ன பண்ண இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு இந்திய இன்ஸ்டிடியூட் பெங்களூர்ல இருக்கு. அங்க வந்து ஒரு 2 ஆண்டு காலம் வந்து லேப் அசிஸ்டண்டா பணிபுரிந்தேன். நான் அங்க லேப்ல பிடிச்சிட்டு அப்ப MSc வந்து மைசூர் பல்கலைக்கழகத்தை நான் படிச்சேன். நான் மைசூர் பல்கலை MSc முடிச்சுட்டு B.Ed வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல நான் பண்ணேன். அப்புறம் PGDCA வந்து ஜமால் முகமது காலேஜ் திருச்சிராப்பள்ளி நான் வேலை செய்ய நேரத்துல அங்க பண்ணேன். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா PhD வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல நான் சேர்ந்து அங்க மாணவியல் சம்பந்தமா ஆராய்ச்சி படிப்பு படிச்சு அதை நான் வந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன். அவங்களுடைய ஒவ்வொரு சப்ஜெக்டும் பார்க்கும்போது உண்மையாவே விஞ்ஞானம் வந்து எவ்வளவு தூரம் நம்ம தெரியாம இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்ட்டா நம்மளுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து விஞ்ஞானத்துல நம்பர் 1 தமிழ்நாட்டில இருந்து அவர் போய் பெரிய சாதனை பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப விஞ்ஞானம் தான் அது அவருக்கு பேசிக், அவர் வளர்த்ததும் விஞ்ஞானம் தான். அதனால இந்த விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது, அறிவியல் மையம் சம்பந்தப்பட்டது, வானசாஸ்திரம், அஸ்ட்ராலஜி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த ரத்னவாணி மூலியமா கிடைக்கக்கூடிய தகவல் அது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நான் கேட்கும் போதெல்லாம் இதெல்லாம் நம்ம விட்டுட்டுமே, இதெல்லாம் ஏன் இத்தனை வருஷம் படிச்சு இத்தனை வருஷம் இருந்து தெரியலையே. இப்ப நம்ம சட்டம் பயின்று இருக்கிறோம், 511 IPC சட்டம் பயின்று இருக்கிறோம், அதன்படிதான் வாழ்ந்திருக்கிறோம், அதன்படிதான் வாழ்றோம். அப்படித்தான் இருக்கணும். அப்பதான் வந்து இந்த குடிமகன் வந்து நல்லா வாழ முடியும். அதை விட்டுட்டு தாண்டி போயாச்சுன்னா அந்த சட்டம் பாயும், அவங்க வாழ்க்கை தரம் மாறும். அதெல்லாம் இல்லாம இந்த விஞ்ஞானத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பொண்ணு வினிதா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பொண்ணு தான், ஒரு இஸ்திரி பெட்டிய வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து உச்சி மாநாட்டில் ஒரு மாற்று எரிசக்தி உருவாக்கி அதன்படி இன்னைக்கு லண்டன்ல இங்கிலாந்துடைய பிரதமர் கூப்பிட்டு அவளுக்கு விருந்து கொடுக்கறாங்க, பாராட்டுகள் நடத்துறாங்க. சட்டு அப்படி பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம செய்யறோம் இல்லையா, நேஷனல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நம்மளுக்கு வந்து அறிவியல் மையம் சார்பாகவும் நம்ம தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய வாரிசு யாரா இருந்தாலும் சரி, புதிய கண்டுபிடிப்புகள் ஏதாவது பரிமாணங்கள் இருந்தா அதை வந்து எப்படி எங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நம்ம இந்த ரத்னவாணி மூலியமாவே சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடிசியா அவினாஷ் ரோட்ல கொடிசியா மையம் இருக்கு. அங்க போய் அறிவியல் மையம் இருக்கு. அங்க போய் உங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை நீங்க அங்க சொன்னீங்கன்னா 100% வந்து அவங்க மேலிடத்துக்கு சொல்லி அரசாங்கத்துக்கு சொல்லி அதை உங்களுடைய அந்த திறமையை வெளிக்காட்டி அது மூலியமா நாளைக்கு ஒரு புதிய சமுதாயத்தை எதிர்காலத்தை உருவாக்க இது வந்து ரொம்ப உதவும். அதனால இந்த இப்போ ஒளிபரப்பின டாக்டர் ஜெயர் பழனிசாமி அவர்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் சயின்டிபிக் ஆபீசர், அவருடைய இதை மீண்டும் மீண்டும் வந்து ரத்னவாணி மூலியமா ஒளிபரப்பணும். நல்ல செய்தியில் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிற ரத்னவாணிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். மேலும் வந்து என்னுடைய காவல்துறையில பணியாற்றிய ஒரு சில சாதனைகள் பண்ணியிருந்தாலும் முக்கியத்துவமா மக்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்றேன். நீங்க வந்து இப்போ ஒரு போன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஆண்ட்ராய்டு போனு எனிஒன். அதுல வந்து யாரோ ஒருத்தர் கூப்பிடுவாங்க, உங்களுக்கு வந்து உங்க அக்கௌண்ட் நம்பர் என்ன, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. தயவு செய்து சொல்லிடாதீங்க. இல்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், அதை ஆன் பண்ணிட்டு
உங்களுக்கு 20,000 50,000 1 லட்சம் வந்திருக்கு 70,000 வந்திருக்கு. நீங்க அதை வந்து ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடுச்சுமா மெசேஜ். நீங்க படிச்சு விட்டு படிக்காமையோ அதை வந்து நீங்க வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா காசும் போயிடும். அதனால தயவுசெய்து அதை ஆன் பண்ணிடாதீங்க. இது சம்பந்தமா நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும். மேலும் நான் வந்து உங்களிடம் அடிக்கடி பேசுறேன். நன்றி, வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.